சட்டமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட பட்ஜெட்டில் வெற்றி என தொடங்கும் 8 முக்கிய திட்டங்கள் அறிவிக்கப்பட்டுள்ளன. கல்லூரி மாணவர்களுக்கான மடிக்கணினி திட்டத்துக்கு வெற்றி மடிக்கணினி திட்டம் என பெயரிடப்பட்டுள்ளது. கல்லூரி மாணவர்கள் மற்றும் வேலையில்லா இளைஞர்களுக்காக வெற்றி திறன் பயிற்சி திட்டம் அறிவிக்கப்பட்டுள்ளது. மாநில பொருளாதார வளர்ச்சிக்காக வெற்றி தமிழகம் தொலைநோக்கு திட்டம் அறிமுகப்படுத்தப்படுகிறது. ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியின மக்களை தொழில் முனைவோராக்கும் நோக்கத்தில் வெற்றி தொழில் முனைவோர் திட்டம் அறிவிக்கப்பட்டுள்ளது. கைம்பெண்கள், ஆதரவற்ற பெண்கள், திருநர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் பயன்பெறும் வகையில் 100% மானியத்தில் ஆடுகள் வழங்க வெற்றி மகளிர் ஆடுகள் வளர்ப்பு திட்டம் அறிமுகப்படுத்தப்படுகிறது. குறைந்த வருமான குடும்பங்கள் மற்றும் இளைஞர்களுக்காக வெற்றி வீடு திட்டம், கிராம வேலை உறுதி மற்றும் வாழ்வாதார திட்டத்தின் கீழ் வெற்றி 150 திட்டம் ஆகியவை அறிவிக்கப்பட்டுள்ளது. கிராமப்புற உட்கட்டமைப்புக்காக TN வெற்றி திட்டமும் பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டுள்ளது. பதினோராம் வகுப்பு மாணவர்களுக்கு நவீன மிதிவண்டிகள் வழங்கப்படும் என பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டுள்ளது. இதற்காக 277 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது. வரும் கல்வியாண்டில் 11ஆம் வகுப்பு படிக்கும் 5,32,000 மாணவர்களுக்கு நவீன மிதிவண்டிகள் வழங்கப்படும் என நிதியமைச்சர் மரிய வில்சன் குறிப்பிட்டார். அரசு மற்றும் அரசு நிதி உதவி பெறும் பள்ளிகளில் பயிலும் மாணவர்களுக்கு தலைக்கவசம் மற்றும் குடிநீர் பாட்டிலுடன் கூடிய மிதிவண்டி வழங்கப்படும் என நிதிநிலை அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தினசரி தூய்மை பணிகள், குடிநீர் மற்றும் கழிப்பறை பராமரிப்பு, 24 மணி நேர பாதுகாப்பு ஆகியவை வழங்கும் சூப்பர் கிளீன் சூப்பர் கேம்பஸ் திட்டம் முதற்கட்டமாக 10,000 பள்ளிகளில் செயல்படுத்தப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்காக 139 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு பட்ஜெட்டில் AI தொழில்நுட்பம் சார்ந்த பல்வேறு திட்டங்களை தாவேக அரசு அறிவித்துள்ளது. இந்தியாவின் முதல் பிரத்யேக செயற்கை நுண்ணறிவு நகரம் அமைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் ஆய்வு செய்யப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. AI பல்கலைக்கழகம், சர்வதேச திறன் மேம்பாடு மையம், குறைக்கடத்தி சோதனை ஆய்வகம், குவாண்டம் தொழில்நுட்பம் மற்றும் ஆராய்ச்சிக்கான ஒருங்கிணைந்த மையம் ஆகியவற்றை அமைப்பது குறித்து ஆய்வு செய்யப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த சாத்தியக்கூறு ஆய்வுக்கு 5 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. முதலீட்டுக்காக AI தொழில்நுட்பத்துடன் கூடிய வழிகாட்டி 3.0 என்ற ஒற்றை சாளர இணையதளம் அறிமுகப்படுத்தப்பட உள்ளது. செயற்கை நுண்ணறிவு தொழில் வளர்ச்சி திட்டம் தொடங்கப்படும் என்றும் இதன் மூலம் உயர்கல்வியின் பல்வேறு நிலைகளுக்கு ஏற்ப தனித்துவமான செயற்கை நுண்ணறிவு பாடத்திட்டங்களை வடிவமைக்க கல்வியாளர்கள் மற்றும் தொழில்துறை முன்னோடிகள் கொண்ட நிபுணர்கள் குழு அமைக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. செயற்கை நுண்ணறிவு, ரோபோட்டிக்ஸ் மற்றும் இணைய கருவிகள் குறித்த அறிவுக்கான தமிழ்நாடு பள்ளி திட்டமான TN ஸ்பார்க் திட்டம் விரிவுபடுத்தப்பட உள்ளது. செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்துடன் கூடிய இணையவழி திட்ட அனுமதி தளம் விரைவில் அறிமுகப்படுத்தப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்காக 40 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு செயற்கை நுண்ணறிவு அமைப்பு உருவாக்கப்பட உள்ளது.